மணக்க மணக்க செய்யும் போதே நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி ஒரு சூப்பரான மீன் குழம்புங்க. இதை அரைச்சி ஊற்றி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீனும் கொஞ்சம் மாங்காவும் சோறுல பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா ஆஹா, சண்டேஸ் டன்ங்க. ஸோ இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லியை கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டியில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் 10-12 நாட்டு பூண்டு, 5-6 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதோட சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சேர்த்து வதக்கிக்கோங்க. கூட நார்மல் வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில கரைச்சி உள்ள சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வச்சிருங்க. குழம்பு நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சதும் ஓபன் பண்ணிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல போடுறதுக்கு காரணம் மீனோட பச்சை வாசனை இல்லாம இருக்கும். கூடவே 3 துண்டு மாங்காய் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. நல்ல வாசனையா இருக்கும். மாங்காய் ஒரு 4 நிமிஷத்துலயே வெந்துடும். அதுக்கப்புறமா நீங்க மீன்களை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சங்கரா எடுத்திருக்கேன். ஒரு 4 நிமிஷம் கொதிச்ச பிறகு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான், மணக்க மணக்க சங்கரா மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?